உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, அந்த காலத்துல கொசுனா கொசு மனுஷனை புடுங்கி தின்றும். அந்த மாதிரி கொசு பயங்கரமா ஈருட்டு இருக்கு. அப்பெல்லாம் இது மூடுற டிச்சு இல்லையே, வெளியே ஓப்பனா இருக்கிற டிச்சு தான். அது மழை நிறைய பேஞ்சு வரும்போது அந்த டிச்சு தண்ணி எல்லாம் போனுச்சுன்னா கொஞ்சம் கொசு இல்லாம இருக்கும். இல்லாட்டி கொசு வீட்டுக்குள்ள சாயந்தரம் 5:30 மணி 6 மணி கதவை திறந்து வச்சோம் வீட்டுக்குள்ள ஒரே தூக்கிட்டே போயிடும். அப்படி இருக்கும் கொசு. பயங்கர கொசு. ஓ, முன்னெல்லாம் இந்த கொசுனால டெங்கு, மலேரியா இதெல்லாமே வரும்னு அந்த காலத்துல இருந்தே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மழை முடிஞ்சுனாலே இந்த கொசு மருந்தெல்லாம் வந்து ஒரு கூடையில போட்டு வீதி வீதிக்கு அப்படியே லைனா போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த பின்னால இந்த பாய்லர் வச்சு கையில ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு அது அப்படியே டிச்சுக்குள்ள அப்படியே கொசு மேல அடிக்கிற மாதிரி அடிச்சு எல்லா டிச்சையும் இது பண்ணிட்டு போவாங்க. இருந்தாலும் அந்த தண்ணி வர்ற அந்த மருந்து வாசனை இருக்கிற வரைக்கும் தான் அந்த கொசு இது இருக்கும். மற்றபடி கொசு நல்லா வந்துடும். நாங்க எப்பவுமே வீட்டுக்குள்ள ஒரு ஒரு மூளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேப்பந்தலை எடுத்து அடுப்பு கறி இருக்கும், அடுப்பு கறி 2 போட்டு வேப்பந்தலை 2 போட்டு பற்ற வச்சு விட்டுருவோம். அப்படியே புகை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தொட்டாங்குச்சி இருக்கும், அது என்ன பண்ணுவோம், உடச்சி விட்டு அதுக்குள்ளேயும் எல்லாம் போட்டு பற்ற வச்சு விட்டா அதுவும் நல்லா குபுகுபுன்னு வீடு பூரா ஃபுல்லா கசப்புத்தன்மை தான் இருக்கும். அத்தனை ஒரு வீட்டுலன்னா மரத்துலன்னா நிறைய பொறிச்சிட்டு வச்சு எல்லாம் இது பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், வேப்பந்தலையை உருகி எடுத்து வெயில்ல காய வச்சு பொடிச்சு ஒரு இது பையில போட்டு வச்சிருவோம். பையில போட்டு அதை நொறுக்கி வச்சிட்டோம்னா அந்த இது சாம்பிராணி போடுற மாதிரி அந்த வேப்பந்தலையும், அப்புறம் தும்ப இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையும் போடுவோம். தும்ப இலையும் போடுவோம், வேப்பந்தலையும் போடுவோம். போட்டு துளசி காஞ்சி போயிருந்துச்சுன்னா, செடியில வறண்டு போயிருந்தது அதெல்லாமே போட்டு ஏய்ப்போம். அப்படி போக வரும், பூன்னு வரும்போது நல்ல வாசமா இருக்கும். துளசி வாசம், அப்புறம் இந்த வேப்பந்தலை எரியிற வாசம், இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ கொசுவே அதிகமா வராது. கொசுக்கோசரம் என்ன பண்ணுவோம், முன்னமா இப்ப மாதிரி அதுக்கு ஆயின்மெண்ட்டு, கொசுவர்த்தி, பேட்டு, அதுக்கு கொசுக்கு எத்தனை எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க பயந்துட்டு. துப்பாக்கி மாதிரி டொர்ன்னு சொல்ற மாதிரி, பேட்ல டப்பு 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 டப்புன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி எல்லாம் கொசு அடிக்கிறது. அப்புறம் பாட்டில்ல லிக்விட் ஊத்தி கொசுவுக்கு மாட்டி விட்டா அது எங்கேயும் சாக போகுது. இத்தினோண்டுல அந்த ஆடிட்ட நம்ம காதுகிட்டே தான் ஆடிட்டு இருக்கோம். கொசு எங்க சாகுற மாதிரி தெரியல. ஏதோ இப்பத்திக்கு இந்த முனிசிபாலிட்டிக்காரங்க மருந்து அடிச்சிட்டு போனா ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ஓரளவு கொசு வராது. ஊரே ஃபுல்லா அடிச்சிட்டு போயிடுவான். அப்பெல்லாம் அது மாதிரி இந்த இதுன்னு வச்சுதான் ஸ்ப்ரேயர்ல தான் வச்சு எல்லாத்துக்குமே அடிச்சிட்டு இருப்பான் கொசுவுக்கு. ஈ தொல்லையா பயங்கர தொல்லை. அதுக்கு என்ன பண்ணுவோம் நாங்க, அம்மா உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உள்ள போட்டு ஒரு கற்பூரத்தை உள்ள போட்டு நல்லா கரைச்சி விட்டு அப்படியே வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருவாங்க. கிருமி நாசினி மாதிரி மஞ்சத்தூள், உப்பு ஈக்கு வராம இருக்கும். இந்த கற்பூரம் நல்ல வாசமா இருக்கும். அப்போ ஒரு சின்ன அதுக்குன்னு ஒரு டம்ளர் வச்சிருப்போம். ஏதோ ஓடிங்க போனது அப்படி இப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி டம்ளர்ல இப்போ தண்ணி ஊத்தி இந்த இதெல்லாம் உப்பு இதெல்லாமே போட்டு எல்லாம் தெரிச்சு விட்டுருவோம். அந்த உப்பு தண்ணி வாயில பட்டுச்சுன்னா ஈ வராது அதிகமா. அந்த மாதிரி ஈ வராம இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் இந்த அந்த டைம்ல இந்த முருங்கை மரத்துல எல்லாம் பயங்கரமா கம்பளி பூச்சி இருக்கும். அதுக்கு மேல பட்டுச்சு சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், வீங்கிரும். ஒவ்வொருத்தருக்கு சேராம போய் ரொம்பவும் தொல்லை கொடுத்துரும். அதை மீறி கம்பளி பூச்சின்னு பட்டுச்சுன்னா அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் திருநூறு எடுத்து பூசி விட்டுருவாங்க. திருநூறு எடுத்து கையில பூசி விட்டாங்கன்னா அந்த கடிக்கிற இடத்துல நல்லா போயிடும். அந்த இது பிப்பு வராது. அப்படிதான் அப்பெல்லாம் செஞ்சாங்க.
எங்களுக்கெல்லாம். திண்ணூறு எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டு கையில எல்லாம் தேய்ச்சி விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த பூரான் கடிச்சிதுன்னு வைங்க, பூரான் நிறைய இருக்கும் இந்த மழை